அது என்ன எஸ்சி, பிசி, எம்பிசி, என்ன என்ன இதெல்லாம் என்ன பட்டியல் இது? இது உள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க? சரி, இப்போ எஸ்சி லிஸ்ட் எடுப்போம். அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா பறையர், பல்லர், குடும்பர், குறவர், சாம்பவர், இவங்களாம் யாரு? இந்த மண் உருவான காலத்திலேருந்தே இங்கே வாழ்ந்தவர்கள். தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகின் முதல் மனிதன் என்றாலே அது பறையர் தான் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருக்காங்க. பல்லர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருக்காங்க. சரி, ஓகே, இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மேலே யார் இருக்கா? நாங்கள் இருக்கோம். யாருப்பா? வன்னியர். நாங்கள் இருக்கோம். ஓகே. தேவர். ஓகே. கல்லர், மறவர். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, நீங்களாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க? எம்பிசி. அப்படின்னா மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர். இதில் ஏதாவது பெருமை இருக்கா? மிகவும் பின்தங்கியவர்ன்றாங்க. சரி, உங்களுக்கு மேலே யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க இருக்காங்க. யார் இருக்காங்க? அகமுடையார் இருக்காங்க, பிள்ளைமாரெலாம் இருக்காங்க. ஓ அப்படியா? சார், நீங்களாம் யாருப்பா? நாங்களாம் பிற்படுத்தப்பட்டோம், பேக்வர்ட் கிளாஸ். என்னடா இது? தமிழ் குடிகள் எல்லாருமே ஒன்று பட்டியலினத்தில் இருக்கிறாங்க, மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்காங்க, எல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்காங்க. அப்போ யார் தான் முன்னேறிட்டாங்க? தமிழ் குடி யாருமே முன்னேறலையா? 20,000 வருஷமா இங்கே இருக்கிறோம், ஆனால் நம்ம இன்னும் முன்னேறலையா? அப்போ ஒரு பட்டியலே இல்லையான்னு கேட்டால், ஆனால் இருக்குங்க. எஃப்சி அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கு, ஃபார்வர்ட் கிளாஸ். சரி, அதுல யாரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையா தமிழர் அல்லாதவர்கள் தான் இருக்காங்க. அதாவது இதே மண்ணிலே பிறந்து வளர்ந்து, அதாவது குறிஞ்சி திணையில பிறந்த நாம முல்லை திணைக்கு நெய்தலை உருவாக்கி, மருதத்தை உருவாக்கி, இதே திணையில வாழ்ந்த நாம பட்டியல இருக்கிறோம், மிகவும் பிற்படுத்தப்பட்டியல இருக்கோம், பிற்படுத்தப்பட்டியல இருக்கோம். ஆனா யாரு எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களாம் மட்டும் எஃப்சில இருக்காங்க. சரி, இப்ப இந்த பட்டியல் எப்படி யாரால் உருவாக்கப்பட்டது? இதை கேட்டா ரெண்டு பதில் சொல்றாங்க. ஒண்ணு, மனு தர்மத்துல அப்படி எழுதிருக்கு, அதனால அதை நம்ம ஃபாலோ பண்றோம்ன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க? மன்னர் ஆட்சி காலத்துல இருந்து இது இருந்துச்சு, அதனால இதை ஃபாலோ பண்றோம்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மனு தர்மமும் இப்ப செயல்பாட்டுல இல்ல, மன்னர் ஆட்சியும் இப்ப நடக்கல, சரிதானே? அப்புறம் இந்த பட்டியல் மட்டும் என்ன மண்ணுக்கு இருக்குது? யோசிச்சு பாருங்க. என் தமிழ் குடிகளை பட்டியல்படுத்த நீ யாரு? நீ யாரு? நான் என்ன இனிஷியல் போடணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா என்ன எஸ்சியில் சேருன்னு சொன்னா, என்ன கேட்டு நீ எம்பிசியில் சேர்த்தியா, என்ன கேட்டு பிசியில் சேர்த்தியா? அப்ப நீ யார் என்ன பட்டியலில் வகைப்படுத்துறதுக்கு? இப்போ சாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாதி ஒழிப்பு பேசி தான் 50 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டாங்க. நீங்க சாதி கூட ஒழிச்சுதான் எனக்கு தெரியல, ஆனா குறைஞ்சபட்சம் இந்த மனிதர்களை மேலும் கீழுமா வகைப்படுத்திருக்காங்களே, இந்த பட்டியலாவது ஒழிச்சிங்களா? எல்லாரும் சமம், எல்லாரும் சமம் தானே சொல்றோம். இந்த பட்டியல் இருக்கிற வரைக்கும் எப்படி அது சமமா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லையே.